இந்தியாவில் முதல் முறையாக கடலில் விமான ஓடு பாதையை அமைக்கும் திட்டத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்போம் விஷயம் தெரிவிச்சிடும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். எந்த இடத்துல கடலில் நடுவே விமான ஓடு பாதையை அமைக்க போறாங்க, ஏன் அமைக்கிறாங்க, எதுக்காக அமைக்கிறாங்க, அதோட பயன்பாடு என்ன அப்படின்ற முழு தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்தியா மட்டும் இல்ல, இந்தியா போல எல்லா நாடுகளும் வந்து சுற்றுலா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதுக்காக பல்வேறு கட்டமைப்புகளை பல்வேறு நாடுகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நமது அண்டை மாநிலமான கேரளாவில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பண்ண போறாங்க. அதாவது கடலில ஓடு பாதை, விமான ஓடு பாதை அமைக்க போறாங்க. ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல வந்து டிராவல் பண்ணி டேக்கப் ஆகும், மறுபடியும் இறங்கும் போது கடல்லே வந்து இறங்கி அது வந்து லேண்ட் ஆகும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இங்க பல ஹாலிவுட் படங்களை நம்ம அதை பார்த்திருப்போம். இது மட்டும் இல்லாம பல நாடுகள்ல சின்ன சின்ன தீவுகள்ல இது மாதிரி ஏர்கிராஃப்ட் இயங்கிட்டு தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஆனாலும் இதை இந்தியாவில முதல் முறையா வந்து செயல்படுத்தி இருக்காங்க. அதனுடைய சோதனை ஓட்டமும் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ண போறாங்க. இந்த ஆண்டு 2025 கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்துல இந்த ஏர்கிராஃப்ட் சேவை வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டதா பார்க்கப்படுது. சோ இந்த ஏர்கிராஃப்ட் சேவை மூலமா அங்க இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் நாம சுத்தி பார்க்க முடியும் அப்படின்ற விஷயம் பாருங்க. கேரளா உண்மையாவே ஒரு ரம்யமான இடம். சுற்றுலா பயணிகளை இந்தியாவில் அதிக பேர் கவரக்கூடிய ஒரு இடம், வெளிநாட்டவரை ஈர்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கேரளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரம்யமான இடம் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அதிகப்படியான நீர்நிலைகள் வந்து ரொம்ப அதிகம். அதனால அந்த நீர்நிலைகளை பயன்படுத்தி சின்ன விமானங்களை நாம அது மூலியமா இறக்கி ஏத்திக்கலாம் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் நாம மேல இருந்து பார்க்கும்போது உண்மையாவே சுற்றுலா பயணிகளை மெய் சிலுக்க வைக்கக்கூடிய ஒரு விதமா பார்க்கப்படுது. இதனாலதான் இந்த சேவையை வந்து இந்தியாவுல, அதுவும் குறிப்பா கேரளாவுல அறிமுகப்படுத்துறாங்க மத்திய அரசாங்கமும் அந்த மாநில அரசாங்கமும். சோ இப்படி இருக்கக்கூடிய அந்த ஏர்கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 20 to 30 பேர் வரைக்கும் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை நம்ம நார்மலா நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம போற சொன்னா இப்போ படகுல சவாரி பண்ணுவோம், அதுக்காக நம்ம போவோம் இல்லைங்களா. ஸோ எல்லாரும் வந்த பிறகு அந்த பிளைட்டை எடுப்பாங்க. அந்த பிளைட் அந்த கேரளா ஃபுல்லா சுத்தி பார்க்குற எல்லா இடத்தையும் மேல இருந்து நாம விஷுவலா பார்க்க முடியும். கடலுடைய அழகையும் பார்க்க முடியும், நிலத்தோட அழகையும் பார்க்க முடியும், காட்டோட அழகையும் பார்க்க முடியும். அங்க இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம அது ஏன்னு கேட்டா ரொம்ப ஹைட்ல போவது, குறைவான தாழ்வாரத்துல போறதால எல்லா இடத்தையும் நீங்க சுத்தி பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு பெரிய வியப்பான விஷயமாவும் இது இருக்குன்ற விஷயமா பார்க்கப்படுது. இதைதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில குறிப்பா கேரளாவில இந்த பறக்கும் ஏர்கிராஃப்ட், அதாவது பாத்தீங்கன்னா நீர்லயே இறங்கி நீர்ல இருந்தே டேக்கப் ஆகக்கூடிய இந்த ஏர்கிராஃப்டை அறிமுகப்படுத்துறாங்க. சோ இந்த ஏர்கிராஃப்டோட அறிமுக திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு PA முகமது ரியாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா துவங்கி வச்சிருக்காரு. சோ இந்த பறக்கும் ஏர்கிராஃப்ட், அதாவது நீர்லயே இறங்கி நீர்ல இருந்து டேக்கப் ஆகக்கூடிய இந்த ஏர்கிராஃப்ட் சேவையை தொடங்கி வச்சாச்சு. ஆனா இதை யார் பண்ண போறாங்க, சோ இதோட நிறுவனம் யார் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட் சேவையை வந்து வழங்குறாங்க. இந்த சேவையை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட் நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவையை வழங்க போறாங்க. சோ ஏற்கனவே நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருக்கு. அதை கவரக்கூடிய விதத்தில் எல்லாருமே போட்டி போட்டுட்டு அவங்களுடைய சுற்றுலா தலங்களை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரளா இருக்கக்கூடிய அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்துல இந்த ஏர்கிராஃப்ட் சேவை இருக்கும்ன்ற விஷயமா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய முதல் முறையாக கடலை ஏர்கிராஃப்ட், அதாவது நீர்லே இறங்கி நீர்ல இருந்து டேக்கப் ஆகக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் சேவையை நம்ம இந்தியாவில் துவங்கிய முதல் மாநிலம் கேரளா மாநிலமா பார்க்கப்படுது. சோ இந்த பறக்கும் ஏர்கிராஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது கடல்லே இறங்கி கடல்லே டேக்கப் ஆகக்கூடிய இந்த ஏர்கிராஃப்டோட சேவை வந்து பாத்தீங்கன்னா 30 நிமிடங்கள் வந்து டிராவல் பண்ண முடியும் நாம. ஸோ ½ hour நாம எவ்வளவு தூரத்தை சுத்த முடியும் சுத்திட்டு நம்ம வந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா இறங்கி ஏறுற மாதிரி மீண்டும் மீண்டும் அது மாதிரி இடங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ ஆலப்புழா இது மாதிரி நிறைய இடத்த வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடப்புல இருக்கு. ஆனாலும் உறுதியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல டேக்கப் ஆகி அதே இடத்துல வந்து மறுபடியும் வந்து லேண்ட் ஆகுறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயமா பார்க்கப்படுது. வருங்காலத்தில் இது அதிகப்படியான இடங்கள்ல லேண்டும் டேக்கப்பும் பண்ற விஷயமா பார்க்கப்படும் அப்படிங்கிற விஷயமா பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பா நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் உலகத்துல எல்லாருமே ஏர்கிராஃப்ட் வந்து அங்க நம்ம கேரளாவுக்கு வந்து சுற்றுலா பயணிகளா போவோம். அப்படி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டா கண்டிப்பா இந்த ஏர்கிராஃப்ட் சேவையை நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கேரளாவில இந்த சேவை வந்து தொடங்கி இருக்காங்க. ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்க முடியும். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நம்ம இந்தியாவிலே அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய நிலத்தில் நீர்ல இறங்கி நீர்ல டேக்கப் ஆகக்கூடிய பிளைட்ல நீங்க பயணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கேரளாவுக்கு போனீங்கன்னா அது நிறைவேறிடும். ஸோ இந்த ஆசை உங்களை போலவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைவேற நினைச்சீங்கன்னா அவங்க இந்த பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் வச்சுக்கோ. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நாங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும்
நல்ல தகவலோடு உங்களை கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.